குடும்பமே இகழ்ந்தாலும் உறவுகள் பழித்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு என்றுமே இருப்பேன் நான். உன்னோடு என்றுமே இருப்பேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்துல சமாரிய ஸ்திரீயின் கதையை நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம். அந்த காலத்துல ஸ்திரீகள் கிணற்றுல தண்ணி எடுக்கணும்னா ஒன்று காலையிலே போயிடுவாங்க, இல்லைனா சாயங்கால நேரம் போவாங்க. மத்தியானம் போக மாட்டாங்க, ஏன்னா அது வெயில் சுட்டெரிக்கிற நேரம். ஆனா இந்த சமாரிய ஸ்திரீ ஏன் அந்த மத்தியான வேளையில கிணற்றுக்கு போறா? ஒருவேளை மற்ற நேரங்கள்ல நிறைய பெண்கள் கூடி வருவாங்க, அந்த கிணற்றுக்கிட்ட நின்று பேசுவாங்க. அந்த நேரங்கள்ல சமாரிய ஸ்திரீ போனா ஒருவேளை அவளை பத்தி தப்பா பேசுவாங்க, ஒருத்தருக்கொருத்தர் அவளை குறித்து புரளி பேசுவாங்க, பல நிந்தை பேச்சுகள் கேட்க வேண்டியது இருக்கும். தனக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தும் விதம் அந்த பேச்சுகள் இருக்கலாம்னு நினைச்சு அவ யாருமே இல்லாத அந்த மத்தியான வேளையில கிணற்றுக்கு போறா. வேதத்தின் அந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். இப்போ அவ வாழ்ந்து கொண்டிருக்கிறது தன் புருஷனோடையே இல்லைன்னு தெரியுது. எனவே நிச்சயமா அந்த ஊர் மக்கள் அவளை அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா யார் கண்ணையும் படக்கூடாதுன்னு பயந்து ஒளிந்து அந்த சுட்டெரிக்கும் வெயில் நேரத்துல கிணற்றுக்கு தண்ணி எடுக்க வருகிறாள். ஆனா அங்க இயேசு கிறிஸ்து அவளுக்காக ஏற்கனவே வந்து அமர்ந்து இருக்கிறார். அவள் ஒளிந்து மறைந்து யாரும் இல்லாத நேரம் பார்த்து மதியம் வேளை அந்த கிணற்றுக்கு வருவாள்னு அவளுடைய மனதை அறிந்து அவளுக்காக இயேசு அந்த சுட்டெரிக்கும் வெயில் நேரத்துல அங்கு வந்து அவள் வருகைக்கு காத்திருந்தார். அவளை குறித்து எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமா சொன்னாருன்னு அவ ஊருக்குள்ள போய் பிரசித்தம் பண்ணினாள். அவள் தலை குனிந்து தண்ணி மொண்டுக்குள்ள குடத்தோடு வந்தாள். ஆனா இயேசுவை அறிந்த பின்பு அவ எதுக்கு வந்தானே மறந்து அந்த குடத்தை அங்கேயே விட்டுட்டு ஊருக்குள்ள சுவிசேஷம் சொல்ல போனான். இயேசு கிறிஸ்துவும் உங்க வாழ்க்கையில வரும்போது இப்போ நீங்க படுற அவமானங்கள், நிந்தைகள், கண்ணீர் எல்லாமே மாறும். மனுஷங்க முன்னாடி ஒருவேளை நீங்க கூனி குறுகி தலை குனிந்து நடந்து கொண்டிருக்கலாம், நிந்தை பேச்சுகளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வருவாரு, உங்களிடத்தில் வருவாரு, உங்க அவமானங்களை மாற்றி நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்வாரு. அநேகருக்கு சாட்சியாய் உங்களை பயன்படுத்துவாரு. ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சமாரிய ஸ்திரீ இயேசுவை அறிந்து கொண்டால், விசுவாசித்தால், அவள் அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினாரு. புதிய ஏற்பாடுல முதல்ல சுவிசேஷம் அறிவித்தது சமாரிய ஸ்திரீ தான் சொல்லப்படுது. உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க தலை குனிந்த இடங்கள்ல எல்லாம் உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். ஆமேன்.